யாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடாதீங்க. கரெக்டாக தான் கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, யாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடாதீங்க. நிறைய பேருக்கு கோவம் வரலாம். இன்றைக்கி இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கு. இங்கே நான் சுதந்திர தினத்தை கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் கோவம் நியாயமானது தான். என்னோடய வீடியோவை முழுசாக கேளுங்க, உங்களுக்கே என்ன சொல்ல வரேன்னு புரியும். நான் பிரகலாத் பக்ததாஸ், புதுவை விருந்தாவனம் ராதாகிருஷ்ணா கோவிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஞானத்தை பற்றி பேசுகிறப்போ ஜன்மம் மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம்னு சொல்கிறாங்க. அதாவது மிக பயங்கரமான 4 எதிரிகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இந்த 4 எதிரிகளையும் நம்ம எப்போ ஜெயிக்கிறோமோ அந்த இடத்த தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்ல முடியும். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலையில் எப்படி நம்ம சுதந்திரத்தை கொண்டாட முடியும்? தினமும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்பு பழசாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதுல எங்க நம்ம சுதந்திரமா இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லை, நம்ம வாழக்கூடிய இந்த பூலோகத்துக்கு தேவி தாமம்னு பேரு. தேவிக்கோ துர்கான்னு பேரு. துர்கான்னு என்ன அர்த்தம்னு தெரியுமா? துர்கான்னா கடக்க முடியாத கோட்டைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பௌதிக பிரபஞ்சத்தை அவங்க கடக்க முடியாத கோட்டையா ஒப்பிடுறாங்க. ஏன் கடக்க முடியாத கோட்டைன்னா, இந்த ஜீவனாகி நம்ம 2 லேயரால் ஆன ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்ம அந்த ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் உள்ள ஒரு லேயருக்கு பேர் தான் ஸ்தூல சரீரம். அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆனது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரமோ புத்தி, மனம், அகங்காரம்னு சொல்ற 3 விஷயத்தால் ஆனது. ஸ்ரீமத் பாகவதம் சொல்றாங்க, கோடிக்கணக்கான பிறவிகளா நமது எல்லா புலன்களுமே மனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால யார் ஒருத்தவங்க இந்த மனதை ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லா புலன்களையும் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்றாங்க. அதனால நம்ம சாது சாஸ்திர குரு மூலமா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனத்தின் மூலமா நமது புலன்களை ஜெயிக்கணும். நம்ம எப்போ நம்ம மனதை அடக்கி புலன்களை ஜெயிக்கிறோமோ, எப்போ நம்ம இந்த 4 எதிரிகளாகிய பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிறத நம்ம ஜெயிக்கிறோமோ, அன்னைக்கு தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் சாஸ்திரம் முக்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீமத் பாகவதத்துல பட்டுப்பூச்சியினுடைய அந்த கூட்டை பத்தி ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பட்டுப்பூச்சி தன்னுடைய எச்சியில் மூலமா அழகான கூட்டை கட்டி அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு கொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய குடும்பம், சொந்தம், பந்தம், பாசம், பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களால நம்ம ஒரு கூடை கட்டி அந்த கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம நம்மளும் இறந்து போயிடுறோம். இப்படி பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்புன்னு சொல்லி பல பிறவிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிறப்பு இறப்பு நிலையை தான் சம்சாரம்னு சொல்றாங்க. எப்போ நம்ம இந்த பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சம்சார சுழற்சியிலிருந்து வெளில வரோமோ அந்த நாள் தான் இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால தான் எந்த ஆச்சாரியர்களுமே உண்மையான ஆன்மீகங்களுமே சுதந்திர தினத்தை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சுதந்திர தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த உடல் நிலையை விட்டு வெளியே வந்து ஆன்ம நிலையை அடைகிறது தான் சுதந்திர தினம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்நிலையை விட்டு வெளில வந்துட்டா கூட நமது உண்மையான இடத்துக்கு நம்ம போய் சேரலை. இது எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜெயிலேருந்து ஒரு கைதி வெளில வந்தால் கூட தன்னோட குடும்பத்துக்கு போய் தன்னோட உறவினர்கள் கூட நேரத்தை செலவு பண்ணுறான் இல்லையா, அப்போ தான் ஆனந்தமாக இருக்க முடியும். அதனால இந்த பிறப்பு இறப்புலேருந்து வெளில வந்துட்டா மட்டும் ஆனந்தம் கிடைக்காது. நாம் நம்முடைய உண்மையான இல்லமாகிய கிருஷ்ணலோகத்துக்கு போய் அங்கு கிருஷ்ணரை பார்த்து, பக்தர்களை பார்த்து ஆனந்தமா ஆடி பாடி ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுதான் முக்தியினுடைய உயர்ந்த நிலை. பகவான் கிருஷ்ணருடைய அவதாரமாகிய சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றதுனால மட்டுமே நாம் நமது உண்மையான இல்லத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற மந்திரத்தை சொல்லி நமது மனதை கட்டுப்படுத்தி பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற எதிரிகளையும் கட்டுப்படுத்தி அந்த பட்டுப்புழு கூட்டிலேருந்து தப்பிச்சு சுதந்திரத்தை அடைவோம். அந்த நாளைக்கு பேர் தான் உண்மையான சுதந்திர தினம். அந்த நிலையை நம்ம எப்போ அடைகிறோமோ அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அது வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. ஹரே கிருஷ்ணா.